மாடுகளின் மாநாடு போட்டார்ல, மாநாடு தேதி அறிவிச்சிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அண்ணன் வந்துட்டார். வந்துட்டு எந்த இடத்துல நம்ம மாநாடு போட போறோம் அப்படின்னு ஒரு கலாய்வு பண்றாரு. கலாய்வு பண்ணிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வர்றாரு. மறுபடியும் இந்த இடம் சரியா இருக்குமா, இந்த இடம் சரியா இருக்குமா அப்படிலாம் பார்த்துட்டு எங்களுக்குலாம் பெருசா ஒன்றும் புரியல. ஆனா இருந்தாலும் ஒரு மனுஷன் இதை நோக்கி நகர்றாருன்னா அதுக்குள்ள ஒரு பெரும் அரசியல் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. பார்த்தா ஒரு அடர்ந்த வன ஏரியா, வராதனூர்னு சொல்லி, அது ஒரு முக்கியமான அடர்ந்த ஏரியா. யாருமே இப்படிலாம் மக்கள் கூடாத இடம்லாம் இப்படி ஒருத்தன் தேடி இருக்க மாட்டாங்க. அவன் இந்த ரோட்டு ஓரத்தில் 4-வே ட்ராக் பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் இடம் இருக்குன்னா அதில் போய் நல்லா ஸ்ட்ரக்சரை போட்டு உட்காந்துக்கிட்டு நீட்டாக அப்படி பில்டப் கொடுத்துட்டு போவாங்க. தேடி போய் இடத்த பார்த்து அந்த இடத்த லொக்கேஷன் பார்த்து முடிச்சுட்டு கொண்டுட்டு மாநாடு போடுறது மனுஷனுக்கு இல்லடா, மாடுகடா அப்படின்னாரு. மாடுனா என்ன மாடு நினைக்கிறிய? சும்மா நாட்டுக்கு இது பிராய்லர் கோழி மாடு மாதிரி செசி மாடு நினைக்கிறீங்களா? மிக 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 உக்கரமான காட்டு மாடு. 1 கிலோமீட்டர் தூரத்தில் மனுஷனுடைய வாடையை பார்த்தாலே அந்த மாடு வராது. மற்ற மக்கள்கிட்டே அது அண்டாத மாடு. அப்படி அது இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய மாடு. அந்த மாடுகளுக்கு மாநாடு அண்ணன் போடுறாரு. அந்த மாநாடை போட்டும் பொழுது மாடுகளை உள்ள கூச்சி நாலாபுரமும் பாக்ஸ் அடிச்சு யாருக்கு எந்த சேதமும் எந்த பாதிப்பும் மாடுகளுக்கு எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா ஆழ்ந்து கடைசி மூச்சு வர நின்று அதை பார்த்து ஆய்வு பண்ணி இது இப்படி பண்ணியாச்சு, அதை அப்படி பண்ணியாச்சு, அப்படி பண்ணி யாருக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா திராவிட பதர்கள், இந்த இந்திய தேசியவாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சீமா மாநாடு போட்டனால தான் இந்த மாதிரி 2 பேர் உயிர் போச்சு, மாடு குத்தி 2 பேர் செத்து போயிட்டான், இந்த மாடுகள்னால 2 மாடு செத்து போச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி வந்துடக்கூடாது. மாடு வெறிச்சிடும். இந்த ஃபோக்கஸ் லைட்டை கட்டு மாடு வெறிச்சிட்டு தாண்டிச்சுனாக்க அது ஓடிச்சுனாங்க, அது சுதந்திரமா ஓடணும். அங்கிட்டு மக்களை நிறுத்தாத, மக்கள்லாம் பின்னாடி போயிட்டுக்க, எவனுக்கிட்டு வராத. ஒரு தலைவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க, அதை மட்டும் யோசிக்கிறாரு பாருங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம், மேல கேமரா, அந்த நம்ம ட்ரோன் கேமரா, அதை விடாத. மாடு வெறிச்சிருவான், அவர் ஓடிடுவான். அது வெறிச்சிச்சுனாக்கா அது நாலாபுரம் பாஞ்சா கூட்டம் கலை. திராவிட பதர்களுக்கு இந்த அனிமல் வனவிலங்குகள் சொல்றேன்னா நிறைய பேர் வந்துருவான். அது வர நிறைய வனவிலங்குகளை வதப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம போட்டனால இவங்க இதெல்லாம் வருவாங்க. இந்த ப்ளூ கிராஸ், அந்த கிராஸ், இந்த கிராஸ் உள்ள வந்துருவாங்க. அதனால எவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. வெளியே சிறப்பாக அந்த மாநாடை போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த தலைவன் இங்க கரூர்ல 6 அறிவு படித்த மனித கூட்டத்தை பக்குவப்படுத்தாம 41 உயிரை பழி வாங்கிய விஜய், நீ எங்க? நீலாம் எங்க அண்ணனோட நிக்கலாமா?